ஏன்னா நான் இந்த 6ஆம் வகுப்புல என்னுடைய வகுப்புல அவன் லீடராகவும் இருந்தான். அப்போ அந்த அப்பா இருந்த பிரதர் வகுப்பு வாரியா நீங்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு பரிசெல்லாம் உண்டு அப்படின்னு. அப்போ என்னுடைய வகுப்பு 6ஆம் வகுப்பு. அந்த வகுப்புல அவன் லீடர். அவனும் நானுமா சேர்ந்து கொஞ்சம் ராஜாக்கள் 3 ராஜாக்கள் 2 ஆட்டு இடையர்கள் அப்புறம் மாதா சுசேப்பர் எல்லாரையுமா பாலன் எல்லாம் செலக்ட் பண்ணி எங்கள் வீட்டிலையே அவன் வருவான். அந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து அவனை நல்லா பண்ணுவான். உண்மையில் ரொம்ப பொறுப்போட எனக்கு அவன் மனசில் இருந்து மாற்றவே அகற்றவே முடியாது. அந்த அளவுக்கு பொறுப்போட எனக்கு கூட உதவி செய்து நல்லா பண்ணி எனக்கு வகுப்புக்கு தான் முதல் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைத்தது. அது கிடைச்ச உடனே எனக்கு மகிழ்ச்சி. அவனை பிடிச்சி கட்டி நீ தானே எனக்கு எல்லாத்தையும் ஹெல்ப்பாக இருந்தேன். அவன் மனசு எனக்கு மாறாது. அது போக இந்த ஹவுஸ் லீடர்னு எங்கள் பள்ளியில் ஒரு பெரிய பிரச்சனை. அதில் ஹவுஸ் லீடர்னு போட்டு பிள்ளைகளெல்லாம் செலக்ட் பண்ணி ஹவுஸ் இது பண்ணணும். ஒரு தடவை அவன் என்னுடைய ஹவுஸுக்கு வந்தான். எனக்கு பெரிய சந்தோஷம். அப்போ எங்களுக்கு நல்ல பிரைஸ்லாம் வாங்கி கொடுப்பான். அதெல்லாம் நினைச்சா எனக்கு அலெக்சாண்ட்ரிய மனசுல இருந்து ஒரு காலம் மாற்ற முடியாது. அவன் எப்போ மனசுக்குள்ளே இருப்பான். இது போக எல்லா மாணவர்களும் மனசுக்குள்ள இருப்பீங்க. ஆனா உங்களுடைய சைஸ்களெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. நானும் வயசாயிட்டேன். எனக்கு ஞாபகமா இருக்கு. அதனால இனிமேல் உங்களை நான் மறக்கவும் மாட்டேன். நீங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல என்னுடைய உயிர் இருந்தால், என்னால் நடக்க முடிந்தால், என்னால் வர முடிந்தால் கண்டிப்பாக நான் வருவேன். இனிமேல் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆசிரியர் பெருமக்களே, என் அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாசம் நிறைந்த வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு இருக்குது இல்லையா? உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா 2 இருக்குது. நீங்க நினைப்பீங்க பிரதருக்கு எது புகுந்த வீடு அப்படின்னு. ஒரு பெருமையா சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு நம்ம ஸ்கூல் தான் எனக்கு புகுந்த வீடு. மொத்தத்தில் இருக்கக்கூடிய சகல புனிதர் ஸ்கூல் எனக்கு புகுந்த வீடாக நான் கருதுகிறேன். காரணம், நான் முதல் முறையாக தலைமை ஆசிரியர் பதவி ஏற்றது இந்த ஸ்கூல்ல. அதுவரையில் நான் சாதாரண ஒரு டீச்சரா தான் பணி செய்து கொண்டிருந்தேன். இங்கு இந்த குடும்பத்தில் நான் சேர்ந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். என்னுடைய பணி வாழ்வில் முழு சாட்டிஸ்பாக்சன் இந்த ஸ்கூல்ல தான் எனக்கு கிடைத்தது. நானும் பல ஸ்கூல்ல பணி செய்திருக்கின்றேன். ஆனா இங்கே என்னுடைய பணி வாழ்வு, அதனுடைய அர்த்தம், வாழ்வினுடைய அர்த்தம், இதெல்லாமே ஆழமா நான் புரிந்து கொண்டது இந்த பள்ளி குடும்பத்தில் தான். காரணம் என்னன்னா, இங்க இருந்த மாணவர்களும் சரி, ஆசிரியர் நண்பர்களும் சரி, கொஞ்சம் வித்தியாசமான இருந்தாங்க. எதில் அந்த வித்தியாசத்தை நான் கண்டேன் என்றால், இந்த இரு நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு என்பது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். ஒன்று, இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே கேத்தலிக்ஸ், கிறிஸ்துவ குடும்பங்களிலிருந்து ஒரே குடும்பமா எல்லா நிலையிலையும் நாம் சேர்ந்து வளர்ந்து வந்தது உண்மையிலேயே என்னுடைய பணி வாழ்வுக்கு முழு அர்த்தத்தை கொடுத்தது. நீங்க பல பேர் உங்களுடைய அனுபவங்கள் பத்தி ஷேர் பண்ணீங்க. அதுல எது எது உங்க மனசுல ஆழமா பகிர்ந்திருப்போ அதை தான் ஷேர் பண்ணீங்க.
பள்ளி பருவத்துல அதான் அடி வாங்கினது, திட்டு வாங்கினது, நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல்களும் உங்களுடைய கசப்பான அனுபவங்கள் தான் நம்முடைய மனதுல ஆழமா பதியும். உங்களுடைய பள்ளி பருவத்துல ஆசிரியர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு அடித்தளம் இட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இன்றுதான் ரொம்ப ஆழமா புரிந்திருப்பீங்க. அன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் அடித்த ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியரையும் ஒரு பக்கமா திட்டி ஒதுக்கிருப்பீங்க. ஏன்னா போன முறை வந்த மீட்டிங்ல அப்படிதான் சொன்னாங்க எல்லாருமே. ஆனா அன்னைக்கு எங்களை நீங்க ஒரு காரசாரமா எங்களை பார்த்தீங்க, ஒதுக்கி வச்சீங்க. இவ்வளவு கொடுமையா இருக்கிறாங்களே அப்படின்னு கூட நினைச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு முழுமையா புரிகின்றது. இன்னைக்கு நாங்கள் அனைவருமே உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பெருமைப்படுகின்றோம். உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் ஒரு காரணியாக இருந்ததை எண்ணி உண்மையிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். கண்டிப்பா இங்கே பயின்ற மாணவியாக இருந்தாலும் சரி, மாணவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து, நாங்கள் உங்களுடைய பெற்றோரை போன்று நாங்களும் பெருமை கொள்கின்றோம், மகிழ்ச்சி கொள்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இறைவன் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறதை நினைத்து நாம் உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இந்த அனுபவத்தின் மூலம் நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், எங்கெங்கயோ இருந்தீங்க, இவ்வளவு நாட்கள் ஒரு தொடர்பு இல்லாம, ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம இருந்திருக்கிறீங்க. இந்த ஒரு அனுபவம் வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்துருச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியுடைய பவர்னால இன்னைக்கு எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, அப்படி செல்போன், இதனால நீங்க எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்து உங்களுடைய பழைய உறவினை புதுப்பிப்பதற்கு இது ஒரு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதனால இந்த கனெக்டிவிட்டியை, இந்த தொடர்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். எந்த நிலையிலும் உங்களுடைய சக மாணவ மாணவிகளுடன் நீங்க தொடர்பு வைத்திருப்பது உங்களுக்கு வர இருக்கக்கூடிய நாட்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும், துணையாக இருக்கும். அதனால இந்த கனெக்டிவிட்டியை நீங்கள் தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆசைப்படுகின்றேன். கண்டிப்பா இதை ஆர்கனைஸ் பண்ணுவது சாதாரண காரியம் இல்லை, கஷ்டமான காரியம் தான். ஏன்னா நீங்க எங்கெங்கயோ இருந்திருக்கீங்க. இதை ஒன்றுபடுத்தி உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அந்த வகையில டீச்சர் சொன்ன மாதிரி மேரி ரஞ்சு பிளஸ் அண்ணன் அலெக்சாண்ட்ரா, இவங்களுக்கு உண்மையிலே நாம் பாராட்ட வேண்டும். அனைவரும் கைதட்டி இவங்க இருவரையும், இவர்களுக்கு துணையாக நின்ற மற்ற உறுப்பினர்களையும் பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானது if not 25 yearsக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்த 25 yearsக்கு maybe 5 years from now you can once again gather. Certainly நாங்கள் யார் இருந்தாலும் எங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்து கலந்து கொள்வோம், அதில் மகிழ்ச்சி கொள்வோம். அடுத்தது, இந்த உறவை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் துணையாக நிற்க வேண்டும். அதுக்கு செல்போன் மட்டும் போதாது.
இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதம் வேண்டும். அதனால ஒவ்வொருவருக்காகவும் இப்போ நீங்க யாரு என்ன செய்யறா, எந்த நிலையில இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு ஒருவருக்கு ஒருவர் அருள் வரத்தை உங்களுடைய ஜப வழியாக, ஜபத்தின் வழியாக நீங்க வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் துணையாக இருக்கும். நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன். என்னுடைய மாணவ மாணவிகள் பல நிலைகளில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து நான் மட்டுமல்ல, இங்கு குழுமியுள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் இன்னும் வளர வேண்டும், நீங்கள் இன்னும் உயர வேண்டும். உங்களுடைய உங்களை ஆசீர்வதித்த இறைவன் உங்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்களை அளித்துள்ளார்கள். இந்த குழந்தை செல்வங்களையும் நீங்கள் நல்ல வழியில் வழி நடத்தி உங்களுக்கு கிடைத்ததை விட இன்னும் இவர்களுக்கு அதிகம் கிடைக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். அரேஞ்ச் பண்ண, ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்கும் பாராட்டு சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடன் படித்த மாணவி சுஜாதா இத்தாலியில் இருக்கிறாள். அவள் இங்கு வர முடியாத சூழ்நிலையில் நமக்கு இந்த விழாவுக்கு அனைவருக்கும் வாழ்த்து செய்தியினை அனுப்பியிருக்கிறார். Hi dear friends, teachers, brothers, sisters, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ரியலி மிஸ் யூ ஆல். 25 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி உங்களை எல்லாரையும் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் முடியலை. என்ன பண்ணுறது? வாட் டு டூ? காட் ப்ரொப்போசஸ், மேன் டிஸ்போசஸ். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கீங்களா? ஒருவேளை நெக்ஸ்ட் கெட் டுகெதரில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுவேன். மே மாதம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். அப்புறமா ஹென்சியையும் ரஜுவையும் எங்கள் வீட்டில் மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. ரியலி அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் இந்தியா வரும்போது எல்லாரையும் மீட் பண்ண ஆசையாக இருக்கிறேன். இஃப் காட் வாண்ட்ஸ். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ a very happy and prosperous New Year 2017. Thank you dears. Bye. See you soon. அலெக்ஸ், நான் சுஜா பேசுகிறேன்னு சொல்லவே இல்லை. சரி, நீ சொல்லு. அடுத்ததாக பரதநாட்டியம் ஆடிய நமது ரஜுவுடைய பொண்ணு நான்சிக்கு நினைவு பரிசு வழங்குமாறு நான்சியை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மேரேஜ்க்கு போயாகணும். அதனால மேபி ஆஃப்டர் லஞ்ச் நாங்கள் லீவ். நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நேரம் இருந்து ஒருவரோடு பேசி நேரத்தை நல்லா பயன்படுத்துங்க. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். முன்னாடி இருக்கிற இந்த பேக்கு லாஸ்ட் பேட்சுக்கும் கொடுத்தேன். இந்த இதுக்கும் கொடுக்குற காரணம் என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வளர்க்கணும். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு உயர கொடுக்கணும் என்று விளைகிறீங்களோ அதை நீங்க கொடுக்கணும் என்பதை நினைவு கூட்ட வழிகளில் ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்மால் மெமெண்டோ கொடுப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஓகே, ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை வழங்கும்.